ராம்குமார் பிரேத பரிசோதனையில் தனியார் மருத்துவரை அனுமதிக்க கோரி அவரது தந்தை பரமசிவம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென்பொறியாளர் சுவாதி வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் புழல் சிறையில் கடந்த 18ஆம் தேதி மின்சார ஒயரை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக சிறைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறிய தந்தை பரமசிவம் பிரேத பரிசோதனைக்கு தாங்கள் விரும்பும் மருத்துவர் ஒருவரையும் நியமிக்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கை விசாரித்த இரு நீதிபதிகள் வெவ்வேறு முடிவுகளை தெரிவித்ததால் மூன்றாவதாக விசாரித்த நீதிபதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர் முன்னிலையில் பிரேத பரிசோதனை நடத்த உத்தரவிட்டார். இதனை ஏற்க மறுத்த பரமசிவம் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரிக்க உத்தரவிட கோரி தலைமை நீதிபதியிடம் மனு தாக்கல் செய்தார். இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தை அணுக உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதனைத் தொடர்ந்து ராம்குமார் பிரேத பரிசோதனையின் போது தங்கள் சார்பில் தனியார் மருத்துவர் ஒருவரை அனுமதிக்க வேண்டும் என்றும் வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரி பரமசிவம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வழக்கறிஞர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது.